ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம புதன்கிழமைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகலாம், இல்லை எந்த இடத்துல திரும்புகிறப்ப டவுன் ட்ரெண்டாக மாறும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்க்கெட் லீவு, மகாவீர் ஜெயந்தி, அதனால் ஓகேங்களா. நான் இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னையோட கேண்டிலோட ஹை லோவையும் நான் வயலட் கலரில் மார்க் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸு மார்க்கெட் இன்னையோட டே லோவை கட் பண்ணுறப்ப டவுன் ட்ரெண்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் ஹையை தாண்டுறப்ப 17,500 ரீஜன், அந்த இடம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது அப்படியே நம்ம ஒரு 1 ஹவர் கேண்டில் வச்சு பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 1 ஹவர் கேண்டில். 1 ஹவர் கேண்டிலில் நான் இது ஒரு டபுள் பாட்டம்னு சொல்லியிருந்தேன். அதே சேம் டைமு இந்த இடம் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அது பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு சொன்னேன். ஓகேங்களா. அதே கிராஸாக போயிட்டுருக்கிறது சேனல். ஸோ இப்போ சேனலோட ஹையில் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குல்ல, நமக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ரெட் கலரில் ஓகேங்களா. இதுக்கு பிரேக் அவுட் ஆனதுக்கு ரீடெஸ்ட் நடக்கணும். ஓகேங்களா. அதே சேம் டைமு இங்கே ஒரு கேப் ஃபில் இருக்குது பாருங்கள். கேப் ஃபில் இருக்கா, அந்த கேப் ஃபில்லையும் மார்க்கெட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எஃப்ஐஎஸும் நமக்கு பையிங்கில் இருக்காங்க, கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே சேம் டைம் நம்ம 17,500 தாண்டுற பட்சத்தில் நம்ம மார்க்கெட்டில் ஒரு நல்ல புல்பேக்கை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இல்லை குளோபல் மார்க்கெட் கியூஸை பேஸ் பண்ணி இப்போ நம்ம நாளைக்கு புதன்கிழமை கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா 17,520 நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலாக எடுத்துக்கலாம். இதே கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிங்களேன். இப்போ கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா, இப்போ இந்த இன்னைய டேவோட லோ 17,318க்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிங்களேன். அது ஈஸியாக இந்த 17,200ஐயும் 17,120ஐயும் ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அது ரீடெஸ்ட் லெவலாக இருக்கும். அதே மாதிரி இங்கே போயிட்டுருக்குல்ல இந்த சேனல், அதோட டவுன் ட்ரெண்டாகவும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு என்ன மாதிரி ரீசன் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னையோட கேண்டில் கம்ப்ளீட்டாக ஒரு கன்சல்டேஷன் ஜோன் தான். ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. கேப் அப்பில் ஓப்பன் ஆகி கன்சல்டேஷன் ஜோன்லேயே முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ 15 மினிட்ஸ் கேண்டிலில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 15 மினிட்ஸ் கேண்டிலு. ஓகேங்களா. வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டும் இன்னையோட மார்க்கெட்டையும் வச்சு இதுக்குள்ளார நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஓகேங்களா. ஒன்ஸு மார்க்கெட்டு இந்த ரீஜன் கட் ஆகுதுன்னு வச்சுங்க, 17,350 ரீஜன் கட் ஆகுதுன்னா அடுத்து 17,315 தான் அதுக்கு டார்கெட்டு. இதுவும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அழகாக 17,200 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே சேம் டைமு உங்களுக்கு இந்த இடம் கேப் ஃபில் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இதே கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிங்களேன். இப்போது இந்த ரீஜன்லேருந்து மேலே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,480 490 ரீஜன், அடுத்து 520. ஓகேங்களா. இது ரெண்டுமே தாண்டி அடுத்து மூவ் ஆகுதுன்னா நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற லெவல் இந்த இடம் தான். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீஜன் தான். ஓகேங்களா. ஸோ அந்த இடம் வேல்யூ எவ்வளோன்னா நமக்கு அடுத்து 17,670 இந்த ரீஜன் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அடுத்தது 18,000 தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ நம்ம ப்ரைஸ் டேக் போட்டுடலாம், எந்த இடம் சப்போர்ட்டு எந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத, புதன்கிழமை மார்க்கெட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் சொல்லிடுறேன். ஸோ ஒன்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 17,432 இருக்கும். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 17,471. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 17,520. இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 17,660. ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஒன்ஸ் இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம்ல, இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக பார்த்திங்கன்னா 17,313 இருக்கும். அடுத்த சப்போர்ட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு 17,200. அதுவும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் கேப் ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது 17,118. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலு. பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலில் நமக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா. அதே சேம் டைம் இந்த இடம் உங்களுக்கு ஒரு கேப் ஃபில் தெரியுதா பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்,
ஓகேங்களா, அந்த கேப் ஃபில்லிங்கும் பண்ணணும். அப்போ வந்து நமக்கு டாப் சைடில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் லைனும் வந்து கரெக்டாக மீட் ஆகுது. ஸோ வந்து பேங்க் நிஃப்டி வெட்னஸ்டே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா ஈஸியாக போய் அது அடுத்த டார்கெட்டை ரீச் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 1 ஹவர் கேண்டில். இன்னையோட ஹை பாருங்கள், எக்ஸாக்டாக நம்ம எங்கே ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தோமோ அதே லெவலில் தான் இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு வந்து அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில்லு. ஸோ மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா ஈஸியாக அடுத்து கேப் ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே சேம் டைம் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கன்சிடர் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதை வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி கன்சிடர் பண்ணிங்கன்னா இது பிரேக் அவுட் ஆகிடுச்சா, இதுக்கு ரீடெஸ்ட் லெவல் நடக்கணும். ஸோ இந்த ரீஜன் வந்து ரீச் ஆகிட்டு திருப்பி இப்படி தொடர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். இப்படி தான் வந்து பேட்டர்ன் ஆக்சுவலாக மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது நெக்லைனு. ஸோ நெக்லைனை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ உடனே இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த போய் ரீச் ஆகிடுமா அப்படின்னா, இன்றைக்கி கன்சல்டேஷன் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கன்சல்டேஷன் சொல்லணும். இல்லை ஒரு ட்ரெண்டிங் டேவோ வரும். அந்த ட்ரேவை பேஸ் பண்ணி தான் இந்த கேப் ஃபில்லு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து வேல்யூ சொல்கிறதுக்கு நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு பார்த்துட்டு எந்த லெவல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறதெல்லாம் மார்க் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். இப்போ நான் இதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைகிறேன் பாருங்களேன். ஓகேவா, இந்த இடத்த வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக வரைகிறேன், அதை டாட்டர் லைனாக கொடுத்துக்கிறேன். ஏன் இந்த இடத்த நான் டாட்டர் லைனாக கொடுத்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பாருங்கள், மார்க்கெட் இப்படி வந்து அந்த இடத்துல பட்டு தான் திருப்பி ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதே சேம் டைம் இந்த இடமும் பாருங்கள், அதே இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த ரீஜனும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு ஒபே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ரீஜன் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்கலாம். அதுக்கு அடுத்த லைன் தான் அதுக்கு அப் ஆகி மூவ் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா வந்து மார்க்கெட்டில் எப்போவுமே டைரெக்டாக ஒரே டைரெக்ஷனாகவே அப்பாவே போயிட்டுருக்காது ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே மார்க்கெட் ஏறி இறங்கி இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கிறது தான் வந்து ஒரு நார்மலான மார்க்கெட்டோட மூமெண்டம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாக எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நேற்றே வரைஞ்சிருந்தேன் இந்த லைன் உங்களுக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனு தெரியுதுங்களா, இங்கேருந்து இங்கே எக்ஸாக்டாக இன்றைக்கி இந்த ரீஜனுக்குள்ளாரையே தான் மார்க்கெட் மூவ் ஆகி நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து நின்றுருக்கு. இப்போ இதே ட்ரெண்ட் லைனை நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகேவா, இப்போது மார்க்கெட்டு நாளைக்கு நமக்கு வந்து ஓப்பன் ஆகிறது வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இந்த வீக்லி லோவை க்ளோஸ் பண்ணுதுன்னு வச்சுங்க, ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னா கரெக்டாக வந்து இதை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இது வந்து கேப் அப் ஆகுதுன்னு வச்சிங்களேன், இது வந்து நேராக இந்த லைனை தொட்டு திருப்பி இதில் ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி இப்படி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் மூமெண்டம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி எந்த மூமெண்ட்டமுமே இல்லை, ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இல்லைனா மார்க்கெட் வந்து இதுக்குள்ளேயே கன்சால்டேட் ஆகி க்ளோஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து மார்க்கெட்டில் மூமெண்டம் புதன்கிழமை இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம இதை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ப்ரைஸ் டேக்கில் மென்ஷன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரீஜன் 40,475, அதுக்கு அடுத்து வீக்லியோட லோ வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 40,673 693. இது பிரேக் அவுட் ஆகி ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, அது அடுத்து அழகாக ஈஸியாக இந்த ரீஜன் வந்து ரீச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். 40,334. இப்போ வந்து என்ன ஆகும்னா, இங்கே பிரேக் அவுட் ஆனது இப்படி ரீடெஸ்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபர்தராக இங்கேருந்து மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்ஸ் இதுவும் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்து வந்து நமக்கு சப்போர்ட் லெவல் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரே நிமிஷம் டே ஹைலோ வந்து வயலட் கலரில் மார்க் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இன்னையோட டே ஹை லோவை மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதை ஏன் மார்க் பண்ணுறோன்னா, நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ, ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ வந்து ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகும். என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது புரியும். புது கம்மர்ஸ் யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய வீடியோஸ் போய் பாருங்கள். உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனால் நம்ம ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ, ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோவெல்லாம் வந்து மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாருங்கள், அடுத்த சப்போர்ட் ஜோனுன்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து இன்னையோட டேலோ இந்த இடமும் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. 40,543. இதே வந்து இப்படி பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்க, நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 41,087. ஓகேங்களா, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 41,200.
இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த மேலே போகிற எல்லோ கலரு ட்ரெண்ட் லைன் தான் 41,250 ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீஜனுக்குள்ளே தான் புதன்கிழமை மார்க்கெட்டு மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் போகுது, அந்த பேட்டர்ன்ஸை வச்சு நம்ம எப்படி டெக்னிக்கலாக ப்ராஃபிட் பண்ணுறது, எந்த இடத்துல வந்து டார்கெட் வைக்கணும், எந்த இடத்துல வந்து எக்ஸிட் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸாக வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். மார்க்கெட்டில் இருந்து கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ பண்ணுறோன்னா இந்த மணியில் எடுக்கணும், இந்த மணி எடுக்கணும், எதுக்காக நான் அந்த வீடியோ போடுறேன் அதை வந்து நீங்கள் படித்து லேர்ன் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு அதில் போட்டிருக்க ஒரு டேட்டாவுமே இம்பார்ட்டன்ஸு. அந்த இம்பார்ட்டன்ஸு வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கும் நான் ஏன் அதை சொல்ல வரேங்கிறது புரிய ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் புரியலைன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்.